ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய இரு வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த யோவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை ரொம்ப ஆழமாய் அறிந்து சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான காரியம். எந்த வாக்குத்தத்தங்களும் எந்த வார்த்தைகளும் நமக்கு ஒரு நல்ல உபதேசத்தை கொண்டு வருகிறவைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில வேளைகளில் நான் வெட்கப்பட்டேன், நான் தலை குனிந்தேன் என்று சொல்லும் நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு காரணம் என்னவென்று நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஜனங்களே வெட்கப்பட்டு போவதில்லை என்றால் நம்முடைய தேவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாய் இந்திய தேசத்தில் கிறிஸ்தவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். நான் அதிகமாய் ஜெபிக்கிறது என்னவென்றால், இந்த கிறிஸ்தவர்கள் யாரும் எதற்காகவும் நடுத்தெருவுக்கு வராமல் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் யாரும் எங்க சாலை மறியலில் போய் உட்கார்ந்து விடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் எந்த ஆளுகிற அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட்டு விடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்கணும். இதுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுநாதருக்கு அதெல்லாம் அவ்வளவு விருப்பமான விஷயம் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய ஜனம் வெட்கமடைய அவர் விடவே மாட்டார். எங்கேயும் தலை குனிந்திருக்க கர்த்தர் விட மாட்டார். மிக முக்கியமானது. இதிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை நம்மை ஆராய்ச்சிக்குள் கொண்டு போகிறது. அது என்ன? என் ஜனங்கள் என்று சொல்கிறார். என் ஜனங்கள் அல்லாதவர்கள் என்று இந்த பூமியில என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னுடையவர்கள் அல்ல என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். கடைசி நாளில் இரு கூட்டத்தார் இருப்பார்களாம். ஒருவர் வலது பக்கம் நிற்பார்களாம், ஒரு கூட்டம் இடது பக்கம் நிற்குமாம். வலது பக்கம் நிற்கும் கூட்டத்தை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, அப்படி சொல்லுவாராம், சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்பாராம். இதுல என் ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் யார்? ஆண்டவர் சொல்லி இருக்கிற இது மிக முக்கியமானது. ஆகவே நான் எங்கே இருக்க வேண்டும்? என் ஜனங்கள் என்று ஒரு கூட்டத்தை சொல்லுகிறாரே, அதில் நான் இருக்க வேண்டும். என் ஜனங்கள் அல்லாதவர்கள், காட்லி பீப்புள், அன்காட்லி பீப்புள் என்று ரெண்டு வகை இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. தேவனை வணங்காமல் தேவன் அல்லாதவைகளை வணங்கி ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறவர்களை தான் அன்காட்லி பீப்புள் அப்படின்னு சொல்றோம். காட்லி பீப்புள் அதாவது தெய்வம் இல்லாதவர்கள், தெய்வத்தை பின்பற்றுகிறவர்கள். ரெண்டு கூட்டம் பூமியில இருக்கிறார்கள். நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன், என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனாய் நான் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை பார்த்து, ஒரு கூட்டத்தை பார்த்து இது என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்லும் போது, அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேன் என்கிற ஒரு உறுதி வேண்டும். ஒவ்வொரு பேருக்கும் இருக்க வேண்டும். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு உபதேசம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்கள். என் ஜனங்கள் என்று ஆண்டவர் கூப்பிடும்
ஒரு 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 பாக்கியம் நாம் பெற வேண்டும். யாரை ஆண்டவர் என் ஜனம் என்று சொல்லுகிறார் என்கிற ஒரு குறிப்பை பாருங்கள். வெட்கப்பட்டு போவதில்லை என்ற காரியம் மிக விசேஷமானது, மிக பெரிய ஒரு சிலாக்கியம். அதுல ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்களை வாசித்தால் அவர்கள் அங்கே வந்து அதில் சீ என்று இகழப்படத்தக்கதும், அதை கவனிக்கணும், சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறதையெல்லாம் அதிலிருந்து அகற்றி விடுவார்கள். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இது கவனிக்க வேண்டும் இல்லையா? நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன்னு வாழ்க்கையே வெக்கம் நிறைந்ததா இருக்கக்கூடாது. சீ என்று இகழப்படத்தக்கது. என்ன, ஒரு தவறு செய்த ஒருவன் சிக்கி கொண்டான், சீ நீயா இப்படி செய்த அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். வாத்தியாரு மாட்டிக்கிட்டாரு. எதுக்கு, எங்க மாட்டிக்கிட்டாரு? தன்னிடத்தில் பாடம் கற்றுக்கொள்ள வந்த ஒரு இளம் பெண்ணை, சிறுமியை, மாணவியை விரும்பத்தகாத காரியமாக அவர் நடந்து கொண்டது சிக்கி கொண்ட போது அந்த பள்ளியே கூட வேலை செய்கிறவர்களே, ஊர் ஜனங்களே, அந்த ஆசிரியரை சீ நீ ஒரு ஆசிரியனா, சீ நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாய் என்று நம்மை பார்த்து குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு நம்மை பார்த்து சீ என்று மக்கள் சொல்வதற்கு முந்தி நாமே நிறைய சீக்களை அகற்றிவிட்டால் நல்ல, சீ இதை நான் செய்ய மாட்டேன் என்று அகற்றி விடுவார்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள்தான் என் பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் அனுபவிக்க வேண்டிய நல்ல விஷயம் இருக்கிறது, கெட்ட விஷயமும் இருக்கிறது. ஆகவே கெட்ட விஷயத்தை நான் சீ என்று அதை 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 தள்ள வேண்டும். அந்த ஆற்றல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆற்றல் உண்டு. அதை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லார் கையிலையும் செல்போன் இருக்குது, எல்லார் கையிலையும் பேடு, சிலர் கையில் ஐபேடு இருக்குது, சிலர் கையில் பேடு வச்சிருக்கிறாங்க, லேப்டாப் வச்சிருக்கிறாங்க. என்ன கொஞ்சம் வசதி இருந்தால் போதும் அவங்களுக்கு இன்டர்நெட் வந்துடுது, சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணலாம், யூடியூப் ஓப்பன் பண்ணலாம். இதையெல்லாம் ஓப்பன் பண்ணால் அதில் சரி நம்ம இதை பார்க்கலான்னு சொல்கிறது ஒன்று இருக்குது, பார்க்கக்கூடாதுன்றது 9 இருக்குது. நல்ல காரியங்களை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கெட்ட காரியங்கள் அது பின்னவே தொக்கி வரும். பாஸ்டருடைய பிரசங்கம், பாஸ்டர் சொர்ணராஜ் போட்டிங்கன்னா என்ன வரும், ஜக்கி பாஸ்டர் வரும். அது 4 பார்த்தீங்கன்னா 5வது வேற ஒன்று கர்மம் வரும், சீ என்று இகழப்பட வேண்டியது வரும். அந்த சீ என்று விட்டுவிட வேண்டியதை, அருவருக்க வேண்டியதை விடாமல் அதுக்குள்ள போய் அது கொஞ்சம் சின்னதா இருக்கு தெரியலன்றதுக்காக ஜூம் பண்ணி உனக்கு ஒரு சீ உன்னை பார்த்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நன்றா கவனிக்கணும். எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர், எல்லா விசுவாசிகளுக்கும் அறிவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் அவர் என்ன பார்த்து நீ என் ஜனம்னு சொல்லணும்னா சீ என்று இகழப்பட வேண்டிய விஷயங்கள், நாட் ஒன்லி இன்டர்நெட்டு, மற்ற காரியங்களில் கூட நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் என்று, வெறுத்து தள்ள வேண்டிய காரியங்கள் என்று நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை வெறுத்து தள்ள வேண்டும், விரும்பி இருக்கக்கூடாது. இல்லைங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சில நாய்கள் ரோட்ல பார்த்தீங்கன்னா, அது அடுத்த ஒரு வேற தெருவில் இருந்து ஒரு நாய் இந்த தெருவுக்கு வந்துருச்சு. அதை பார்த்த உடனே இந்த நாய்
இந்த 2 உதடையும், மேல் உதடை மேலே தூக்கும், கீழ் உதடை கீழே தூக்கும். அதுக்கு இருக்கிற அந்த கூர்மையான பல்லெல்லாம் ஈன்னு ஒரு மாதிரி காட்டும் பாருங்க. அதை நான் காட்டின அசிங்கமாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறதுலேயே நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தா நீங்கள் பார்த்த காட்சி உங்களுக்கு முன்னால் வந்துடும். வந்துட்டு அப்படி பண்ணிவிட்டு அது ஆணுன்னு ஒரு கொலைக்கும் பாருங்க, அது அந்த மாதிரி இருக்கும். அது நாய்க்கு சரிதான், மனுஷனுக்கு அது சரி கிடையாது, நமக்கு அது சரி கிடையாது. அதே சுபாவம் தான் இருக்குன்னா ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு வாயில் ஒரு மாதிரி லொள்ளுன்னு குலைக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு குண்டு விழும் பாருங்க, வாயிலிருந்து ஒன்று விழும் பாருங்க, அந்த வார்த்தை உசுரை வாங்கிடும். அது நாய்க்கடி பாய்ச்சனை விட கொடுமையானது. அவர்கள் நாவின் கீழ் பாம்பின், நீங்க என்ன பாம்புன்னு எடுத்துட்டாலும் சரி, கிங் கோப்ரா விஷம் அல்லது விரியன் பாம்பின் விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விரியன் பாம்பு விஷம்லாம் அப்படி தொட்ட உடனே ஆள் நறுத்தள்ளி செத்துற வேண்டியதான், கதக்காளி. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. அப்படி போட்டா போதும், அந்த வார்த்தையை எடுத்து போட்டா போதும், சீ என்று இகழப்பட வேண்டிய சில கடின வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் என்ன, இவைகளை நாம வச்சுக்கிட்டு இருந்தா என் ஜனம் என்று கர்த்தர் கூப்பிடும் அந்த லிஸ்ட்ல நான் இல்லாம போக வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்கணும். நான் பிரசங்கம் பண்றதுக்கு பாஸ்டர் பிரசங்கத்துக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்க நான் ஒரு நாள் விரும்பல. நீங்க சர்டிபிகேட்லாம் கொடுக்க வேணாம். ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கணும். வசனத்தை தான் எடுத்துக்கிட்டு வரோம், வியாக்கியானம் இங்க கொடுக்கறது ஆண்டவர். ஆகவே நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேணும். அதனால இந்த மாதிரி காரியங்களை வெறுத்து தள்ளணும். எந்த அருவருப்பான காரியங்களையும் நீங்க விட்டு வெறுத்து தள்ள வேண்டும். அதில் சொல்லி இருக்கிற குறிப்பில் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அருவருக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறதை எல்லாம் அவர்கள் அதில் இருந்து அகற்றி விடுவார்கள். என் ஜனங்கள் அகற்றி விடுவார்கள், அதை எடுத்து தள்ளி விடுவார்கள். இப்போ நீங்க அதை நீங்களே வகையறுத்து அவைகளை உங்களை விட்டு நீக்கி இருக்க வேணும். அப்போதான் அவர் நம்மளை பார்த்து என் ஜனம், என் மகள், என் மகன் என்று அவர் சொல்லுவாராம். இன்னொரு குறிப்பு அதிலே நான் சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் 37 அதிகாரம் 23 வசனம். அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்கள் சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களில் இருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். சாங்டிஃபைட் பீப்புள். என் ஜனம் என்றால் யார் என்றால் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகள், என் ஜனங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சுத்திகரிக்கப்படுதல் என்பது ஒரு நாள் நடந்து முடிந்து விடுகிற விஷயம் அல்ல. சுத்திகரிக்கப்படுவது என்பது இட்ஸ் a continuous process. அது ஒரு தொடர்ந்தேர்ச்சியான நிகழ்வு. தினந்தோறும் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நான் ஆண்டவரால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நரகலான விக்கிரகங்கள் சம்பந்தமான காரியங்களோ அல்லது மீறுதல்களோ அல்லது பாவங்களோ, நான் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் இருந்து என்னை ஒட்டி கொண்ட கெட்ட சுபாவங்களோ, ஆண்டவர் அதில் இருந்தெல்லாம் என்னை ரட்சித்து என்னை அவர் சுத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆகவே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். திரள் கூட்டம் பரலோகத்தில் நிற்க கண்டு, வெண்ணங்கிகளை தரித்து நிற்க கண்ட இந்த யோவான் பார்த்து தூதன் கேட்கிறான், இவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்கிறான். அது உமக்கே தெரியும் என்று சொல்ல, அங்கே மறுமொழியாக சொல்லப்படுகிறது என்ன, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் தோய்த்து வெளுக்கிற, சுத்தம் பண்ணி கொள்ளுகிற அந்த ஒரு சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். என்னட்ட என்ன இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. கழுவி சுத்திகரித்து கொள்ள வேண்டும், சாங்டிஃபை பண்ணணும். அதுக்கு பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு இன்னைக்கும் லைவா இருக்குது.
இயேசுவின் ரத்தம் இன்னைக்கும் ஜீவனோட இருக்கிறது. நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவரை எல்லாருமே என்ன செய்யணும்னா தங்களை இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். யார் இந்த ஜனங்கள்? தங்களை சுத்திகரித்து கொண்டவர்கள். தங்கள் அங்கிகளை, அவர்கள் அங்கிகள் என்று சொன்னால் லைஃப், ஜீவியத்தை குறிக்கும், ரட்சிப்பை குறிக்கும், நீதியின் வாழ்க்கை குறிக்கும். தம்முடைய வாழ்க்கையை அவர்கள் தூய்மைப்படுத்தி கொண்டவர்கள். தானியேல் ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்தில் போய் முதலாவது என் பாவங்களை, என் ஜனத்தின் பாவங்களை மன்னியும், நாங்க மீறுதல் செய்துட்டோம், கற்பனையின்படி நடக்கலன்னு சொல்றாரு. எஸ்ரா ஜெபம் பண்ணும் போது அப்படித்தான் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்படியே யோபு ஜெபம் பண்ணும்போது பாவ நிவாரண பலியெல்லாம் செலுத்தி அவர் ஜெபம் பண்ணுகிறார். எல்லா பரிசுத்தவான்களும் அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். நாம் ஆண்டவரிடத்தில் செல்லும் போது நீதிமான் வருகிறேன் ஆண்டவரே, பரிசுத்தவாட்டி வருகிறேன் ஆண்டவரே, என்னை போல் யாருமே இல்லப்பா, நான் தான் சூப்பர் பரிசுத்தவாட்டி. அந்த இருக்கிறாள் 2வது லைனுக்கு பக்கத்துல, அவளும் சரி கிடையாது ஆண்டவரே, நான் தான் சரி ஆண்டவரே. அப்படி ஒருத்தன் ஜெபிக்கிறதுக்கு ஆலயத்துக்கு போனான்னு இயேசுநாதரே சொல்லி இருக்காரு இல்லையா? ஒரு பரிசேயன் ஜெபம் பண்றதுக்கு ஆலயத்துக்கு வந்தானா, ஒரு ஆயக்காரனும் வந்தானா. ஆயக்காரன் ஆலயத்தை பார்த்தோன்னே, ஆஹா இது இவ்வளவு தூய்மையா இருக்குது, இதுக்குள்ள போறதுக்கே நமக்கு லாய்க்கு இல்லைன்னு அவன் அங்கே நின்ட்டானா. பரிசேயன் என்ன பண்ணா, வேகமா அங்க வந்துட்டான் மேடை கிட்ட. இங்க வந்து, ஆண்டவரே என்னை பாரு, என்னை யாருன்னு உமக்கு தெரியுமாப்பா? லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். நான் வந்து பரிசேயன், நான் வாரத்தில் 2 நாள் நான் உபவாசம் இருக்கிறேன், என் வருமானத்தில் எல்லாம் தசமபாகம் ஒழுங்காய் கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் வந்து ரொம்ப பக்தி உள்ளவன் ஆண்டவரே. இந்த பரிகாரர், கேலி குத்து அடிக்கிறவங்க இவங்கள மாதிரிலாம் நான் கிடையாதப்பா, நான் ரொம்ப பரிசுத்தவானப்பா. அந்த நிற்கிறானே அவனை போல கூட நான் இல்லாததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை நீர் ஆசீர்வதியும், மன்னியும், என்னை காப்பாற்ற. அது கிடையாது. ஹவ் mercy on me. நோ, எல்லாம் கிடையாது. நான்லாம் பெரிய பரிசுத்தவான். சிலருக்கு இப்படி ஒரு நினைப்பு இருக்கு. அதனால தான் புதடியில் அடிக்கடி உழுது. அப்ப கூட புத்தி வர மாட்டேங்குது. நான் தான் ரொம்ப உத்தமன் ஆண்டவரே அப்பா, அது என் மனை மாதிரி இல்லப்பா, நான் ரொம்ப தூய்மைப்பா, என் புருஷன் மாதிரிலாம் நான் கிடையாதப்பா, நான் ரொம்ப பரிசுத்தம் அப்பா ஆண்டவரே அப்படின்னு போனா வாயில சொல்றது இல்லை, உள்ளத்தை பாக்குறாரு இல்லையா ஆண்டவரே. அதை பார்த்துட்டு அங்கேயே உன்னை ஒதுக்கி தள்ளிடும் அப்படின்னு ஓரமா நிலை. அடுத்த ஆளு சொல்ல, ஆண்டவரே நான் வானத்தை பார்ப்பேனா, ஐயோ அது உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதப்படி, நான் எங்க பார்க்க, எங்கேயும் பார்த்தாலும் எனக்குலாம் கண்ணை மூடிக்கிறேன் ஆண்டவரே, எங்க எப்படிலாம் இருக்குன்னு சொல்ல. எனக்கு ஒன்று சொன்னா நாங்க 2 சேர்த்து சொல்லுவோம். அப்படி சொல்லி ஆண்டவரே மார்பிள் அடிச்சுக்கிட்டானா. ஆண்டவரே நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாருன்னு வித் டியர்ஸ் அழுதுகிட்டே கேட்கிறான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னா. வசனம் என்ன சொல்லுனா, இவன் அல்ல அவனே ஏற்றுக்கொள்ளப்பட்டான்னு சொல்லியிருக்கு. ஆகவே எப்பொழுதுமே நம்மை சுத்திகரிக்கிற ஒரு காரியம் என்பது ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அறிக்கை செய்யணும். பூரணர் அல்ல நாம், ஆண்டவர் கழுவணும். என்ன கழுவ ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நான் இப்படி பேசியிருக்க கூடாது, இது இப்படி பண்ணிட்டேன், என்னை சுத்திகரியும். சாங்டிஃபைட் பீப்புள், அவர் யாரை சுத்திகரிக்கிறாரோ அவர்களை தான் என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுவார்னு சொல்லி இருக்கிறது. ஆகவே எல்லா பாவங்கள், குறைகள், குற்றங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் வருவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சூழ்நிலையில இவைகளெல்லாம் நம்மை வந்து தாக்கும் போது நான் பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி இருந்துடக்கூடாது. தாழ்மையாய் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பார். அப்படி நாம் சுத்திகரிக்கப்படும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து என் மகன், என் மகள் என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட போன உடனே, அப்பா என் மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் குற்றங்களை மன்னியும் என்று ஜெபிக்க நமக்கு தெரிய வேண்டும். மூன்றாவது அதே குறிப்பில் 3வது ஒரு வசனம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பித்தபடியே எல்லா காரியத்தையும் செய்வீர்களாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா காரியத்தையும் செய்வீர்களாக. அப்பொழுது நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இந்த எசேக்கியேல் 3 முதல் வாசித்த அந்த வசனத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு விட்டுட்டேன், அதை நான் திரும்ப சொல்றேன். அவர்களின் கட்டளைகளின்படி என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை கொடுப்பேன், அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்களில் மாம்சத்திலிருந்து எடுத்துருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க. அதாவது அவருடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு, ஆண்டவருடைய வசனம் கட்டளையா இருக்கிறது, நியதியா இருக்கிறது. நியதி, நியதி, நீதி, நியாயம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற, நாம் கை கொள்ளும்படி கர்த்தர் செய்திருக்கிற விஷயங்கள். சில வசனங்கள் நமக்கு கமாண்டிங்கா இருக்கு, சில வசனங்களை செய்யும்படி தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இயேசுநாதர் ஞான ஸ்நானம் பெறும்படி யோவான் ஸ்நானம் இடத்தில் போனார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. யோவான் ஸ்நானம் இயேசு கிறிஸ்துவை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து சொன்னான், ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெறவிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்டான். உடனே ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. இந்த மாதிரி நீதி, நியமங்கள், நியாயங்கள் இவைகளை கை கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக வேதத்தில் சொல்லியிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள், என் ஜனங்கள் என்றால் யார்? என் கட்டளைகளின்படி நடக்கிறவர்கள், அந்த என் கட்டளைகளை கை கொள்ளுகிற, என் நியாயங்களை அவர்கள் நிறைவேற்றுகிறவர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாம். ஞான ஸ்நானம் தேவனுடைய நியதி, ஆண்டவருடைய நீதி, அவருடைய நியாயம். அதை நாம் செய்ய வேண்டும். அதை அவர் நியமித்திருக்கிறார். அதனால் என்ன லாப நஷ்ட கணக்கெல்லாம் நான் பார்க்க கூடாது. ஆண்டவர் இப்படி செய்வது சரி என்று அவர் சொல்லி இருக்கிறார், ஆகவே செய்ய வேண்டும். ஞான ஸ்நானம் எடுக்கிறதுனா தண்ணியில முங்கி எழும்புறதுல என்ன விசேஷம்? அதுல என்ன இருக்கு? உண்மைதான், அதுல ஒண்ணும் இல்லை. நான் தான் தெரிந்தவரும் தண்ணியில குளிக்கிறேனே, இது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நியாயத்தை வச்சிருக்காரு, ஒரு நியதி. இது ஒரு நியதி. அவர் ஒரு காரியத்தை நியமிச்சிருக்கிறாரு, இதை செய்யணும். அதை செய்ய மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி இப்போ காணிக்க போடுறது ஆண்டவர் நியமிச்சிருக்கிற ஒரு நியதி, ஒரு நியதி. காணிக்கை ஆரம்பத்திலிருந்து, காணிக்கை எங்க ஆரம்பிச்சது? அதாவது ஆதாமின் முதல் பிள்ளைகள் காயின், ஆபேல், அவங்க ஆரம்பிச்சது காணிக்கை. ஆண்டவர் அந்த எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்தார். காணிக்கை கொடுக்கிறது தேவனுடைய நியதி, அவருடைய நியாயம். அதை கை கொள்ள வேண்டும். அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்னா, மனப்பூர்வமாய் உற்சாகமா கொடுக்கிறவங்கிட்ட காணிக்க வாங்கு அப்படின்னு சொன்னதுனால காணிக்கை பெட்டி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா காணிக்க போடலாம், விருப்பம் இல்லாட்டா காணிக்க போடாம இருந்துடலாம். ஆனால் அந்த நியமத்தை கை கொள்ளாமல் இருந்தால் என் ஜனம் என்று சொல்ல ஆண்டவருக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்காது. ஆகவே அதை நாம் கை கொள்ள வேண்டும். இது யாரையோ பிழைக்க வைக்கிற ஒரு பிழைப்பு அல்ல, இது அல்லது போதகருடைய பிழைப்பு அல்ல, இது தேவனுடைய நியதி. இதை நான் நிறைவேற்ற வேண்டும். அதை நான் நிறைவேற்ற மாட்டேன் என்றால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் கட்டளைகளை கை கொண்டு என் நியாயங்களை நிறைவேற்றுகிற அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன, அவங்களுக்கு புதிய ஒரு ஆவியை கொடுப்பாராம். நல்ல ஒரு ஏக இருதயம், புதிய ஆவி. அடுத்து சொல்லியிருக்கு, கல்லான இருதயத்தை எடுத்துருவாராம். சிலருக்கு கல்லான இருதயம்னா என்ன? கல்லான இருதயம், ஹார்ட் எப்படி இருக்கு? அப்படியே பிசைஞ்சு போகுது இல்லை? என்ன பாருங்க, என்ன சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க? ஹார்ட் எப்படி இருக்கு? இப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது. நான் இல்லை கல்லா இருப்பேன் அப்படின்னா ஹார்ட்டு என்ன? இதையும் சொல்லியிருந்துச்சு, நான் கல்லா தான் இருப்பேன், நான் அப்படிலாம் எத்தனை நேரம் சுருங்கி விரியுது, நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் கல்லா இருப்பேன் அப்படின்னா சிலருக்கு அப்படி சொன்னதுனால தான் உலகத்தை விட்டு போயிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இல்லை கவனிங்க, இது நீங்க இயற்கையா பார்க்க கூடாது. கல்லுன்னு சொன்னா பிடிவாதம். நான் எங்கேயும் போவேன், எங்கேயும் வருவேன், நீ யாரு என்ன கேட்கறதுக்கு? புருஷன் சொல்றான் பொண்டாட்டிக்கிட்ட,
பிள்ளை சொல்றான் அப்பா அம்மா கிட்ட, நான் எங்கேயும் போவேன், நீ யார் கேட்கறதுக்கு அப்படின்னா, கல்லு கல்லு, நான் அப்படிதான் இருப்பேன், நீங்க சொன்னபடி நான் செய்ய முடியாது, அப்படி இருக்க மாட்டேன், அப்படிதான் இருப்பேன், கீழ்ப்படிய மாட்டேன், நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கல்லு. இந்த கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயம்னா, அதாவது ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயம், ஒரு தாழ்மை உள்ள இருதயம், சாஃப்ட் ஹார்ட், மென்மையான இருதயம் ஆண்டவர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம விசுவாசிகளுக்குள்ள ரொம்ப பேருக்குள்ள கல்லு தான் இருக்கு, உள்ள கல்லு தான் இருக்கு. அதான் அதனால தான் முடியாதுன்னா முடியாது, அப்படி ஒரு மாதிரி பிடிவாதங்கள்லாம் நிறைய இருக்கு. பார்த்தீங்களா, ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு அந்த கல்லை எடுத்துட்டு நான் என்ன செய்யறேன், மென்மையான இருதயத்தை கொடுத்துட்றேன். அப்போ அதுக்கு பிறகுதான் உன்னை பார்த்து என் பிள்ளைன்னு நான் சொல்லுவேன், என் ஜனம்னு சொல்லுவேன் இல்லையா. மாம்சத்தில் கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை, சாஃப்ட் ஹார்ட்டை அவங்களுக்கு நான் கொடுப்பேன். அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அப்படி சொல்லி இருக்கிறார். அது அடுத்த குறிப்பு பாருங்க, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதுல என்ன சொன்னா, சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்கள் தான் என் ஜனங்கள், அவர்களை தான் என் ஜனங்கள்னு சொல்லுவேன். அதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நாம் ஆண்டவருடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட வேண்டும், நம்முடைய குறைகளை அறிக்கை செய்ய வேண்டும், ஆண்டவரிடத்துல நம்ம சொல்ல வேணும், குறைகள்ல இருந்து கர்த்தர் நம்ம விடுவிக்கணும். அடுத்த குறிப்பு எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனா இருப்பேன் அப்படி சொல்லி இருக்கிறார். அதாவது என் சத்தத்தை கேட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சத்தத்தை எப்போவாது கேட்டீங்களா? யாராவது கேட்டிருக்கீங்களா? கை வைத்தும் பார்ப்போம். ஆண்டவர் சத்தம் நான் கேட்டிருக்கேன் பாஸ்டர். எப்படின்னு கேட்டா கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா? அப்படி தெரிஞ்சதுதான் நான் கையை வைத்திருக்க மாட்டேன், தெரியாம வைத்துட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு கை. ஆண்டவர் சத்தம் கேட்டிருக்கீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுதா? ஏன்னா நமக்கு கொஞ்சம் தெளிவு இருந்தா தான் இதெல்லாம் தெரிய பண்ணும். நீங்க ஆண்டவர் சத்தம்னா என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மகனே இயேசு நான் வந்திருக்கிறேன், துடிச்சு பிடிச்சு எழுந்து, எங்க ஆண்டவரே, என்னை நீ காண மாட்டாய், ஆனால் உன் அறைக்குள் வந்திருக்கிறேன் இப்படி பேசுவாரா? அதுதான் ஆண்டவர் சத்தமா? தானே ஆண்டவர் சத்தம். இந்த சத்தத்தை கேட்டிருக்கீங்களா நீங்க? அசிரிய வாக்குன்னு இந்த மாதிரி சத்தம் நான் கேட்டிருக்கேன் பாஸ்டர். சொப்பனத்துல கேட்டிருப்பேன்னு. இதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறான்னா இல்லையா, யோவான் ஸ்நானனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். யோவான் யாரு? தேவனுடைய சத்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை கொண்டு பேசினார், அதனால் தேவனுடைய சத்தத்தை ஜனங்கள் கேட்டார்கள், மனம் திரும்பினார்கள், நிறைய பேர் யோவானால் ஞான ஸ்நானம் பெற வந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அதாவது ஆவியானவர் பேசுகிறதற்கு அவருக்கு ஒரு வாய் வேண்டும், அவருக்கு ஒரு சரீரம் வேண்டும், அவருக்கு ஒரு தொண்டை வேண்டும், நல்ல பேஸ் வாய்ஸ், நல்ல வாய்ஸ் இருக்கிற ஊழியர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆண்டவர் ரொம்ப அருமையா ஆண்டவர் பேசுறாரு. இப்போ சொர்ணராஜி வாயி சொர்ணராஜுடையதல்ல, அது தேவனுடையது. ஏன்னா இதை நேத்தே நான் கொடுத்துட்டேன் அவருக்கு, இரவலா கொஞ்ச நேரத்துக்கு தான் அவருக்கு கொடுத்துட்டேன். நான் எதுக்காக? சொர்ணராஜ் நான் 1 மணி நேரம் ஜனங்களோட பேச வேண்டும் அப்படி நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நான் 2-3 நாளா ஜெபம் பண்ணி, கர்த்தாவே நீர் பேசும், நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து தான் வந்திருக்கிறோம். அவருடைய சத்தம் இதுதான், அவருடைய சத்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ அவருடைய சத்தத்தை கேட்டோமா? ஆமா, கர்த்தர் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும், பாஸ்டர் முலையங்களோட பேசினாரு, அவர் சத்தத்தை கேட்டோம். அவர் சத்தத்தை நாங்க எங்க கேட்டோம் அப்படின்னு இருக்கிறது இல்லை இல்லையா? ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளோட பேசுகிறார். அவருடைய சத்தம் அவர் பேசுகிறத கேட்டு. ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு பாருங்க.
நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்க. பாஸ்டர் சில விஷயங்களை சொன்னா ஆண்டவர் அவர் மூலம் நமக்கு பேசும்போது அதை கேட்டுட்டு இது தேவன் என்னோட பேசுகிறதா, இல்லை சிலர் பாஸ்டர் ஆண்டவர் பேசும்போது இந்த நேரம் அப்படித்தான், இவ்வளவு நேரம் கர்த்தரை பாடணும் துதிச்சோம், கர்த்தர் பேசுகிற நேரம் வரும்போது நல்லா தூக்கம் கண்ணை மூடிட்டு சாத்தா வந்துடுவான். இந்த கணநித்திர ஆவி சிலருக்குள்ள வந்துடும். அப்படியே கண்ணை விழிச்சுக்கிட்டே சிலர் தூங்குவாங்க, சிலர் கண்ணை மூடிட்டு இப்படி தலையை ஆட்டிக்கிட்டே தூங்குவாங்க. அந்த சத்தம் கேட்கறதுக்கு உங்களை விட மாட்டான். கேட்டா திருந்திருவீங்கன்னா அவனுக்கு தெரியும், அதனால அதை கேட்க விட மாட்டான். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேணும்? அவர் சத்தத்தை கேட்கணும். இவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த ஒன்றை மட்டும் மனசுல வச்சுட்டு போக கூடாது. நான் அவருடைய ஜனம், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் என்னோடு பேசி உபதேசம் பண்ணி எனக்கு இப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் அவர் கொடுக்கிறாரு, அதனால நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு நீ என் ஜனம், என் மகன், என் மகள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவர் என்ன சொல்றாரோ அப்படி காரியங்களை செய்யுங்க. அவர் சத்தத்தை கேட்டு அவர் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். இல்லையா? அப்பொழுது நீங்கள் என் ஜனங்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அடுத்து கடைசி குறிப்பை சொல்லுகிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஜனத்தில் 2 பங்கு அழிந்து போனது, 3ஆம் பங்கு மீதியாயிருக்கிறது. இந்த மீதியாயிருக்கிற ஜனங்களை கர்த்தர் நடத்துகிற விதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இஸ்ரவேல் மக்கள் என்று விட்டுவிடக்கூடாது, நம்மைத்தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுவது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. பலவிதமான சோதனைகளினூட, பலவிதமான பரீட்சைகளினூட தேவன் நம்மை நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வருகிறது, சில பிரச்சனைகள் வருகிறது. நமக்கு சில நேரங்களில் நம்முடைய மனது தோண்டு போகும் ஒரு நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலும் நான் என்ன செய்கிறேன்? இயேசுவே நீ நல்லவர் என்று நான் சொல்லுகிறேன். என்ன பாருங்க, இயேசுவே நீ நல்லவர். அவர்கள் என்னை தொழுது கொள்வார்கள், நான் அவர்களை சோதிப்பேன், அவர்களை அக்கினி கூட பண்ணுவேன், அவர்களை வெள்ளி உருக்குவது போல் உருக்குவேன், பொன்னை புடமிடுவது போல் புடமிடுவேன். என்றாலும் அவர்கள் என்னை தொழுது கொள்வார்கள், என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள், அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒரு சின்ன பிரச்சனையிலும் பின்வாங்கி போகிறவர்கள் அல்ல. ஒரு சின்ன துன்பம் வந்த உடனே சபையை விட்டுட்டு போயிடுறேன், ஜெபத்தை விட்டுடுறேன், ஆண்டவரை விட்டுடுறேன் போகிற ஜனங்களை என் ஜனம் என்று கர்த்தர் சொல்ல மாட்டார். எந்த பிரச்சனையினூட கடந்து சென்றாலும், எந்த சோதனையினூட, எந்த டெஸ்ட் பரீட்சையினூட நான் கடந்து சென்றாலும் எனக்கு நீர்தான் ஆண்டவரே. என்ன துன்பம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் நீர்தான் தேவன். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குட்பட பண்ணினார் தேவன், ஆனாலும் அவர்கள் கர்த்தரையே தொழுது கொண்டார்கள் என்று அவர்களை பற்றி நேபுகாத்நேச்சார் சாட்சி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன துன்பம் வந்தாலும் நீங்கள் இயேசுவையே மகிமைப்படுத்தணும், இயேசுவையே ஆராதிக்கணும், அவர் நோக்கியே நீங்க ஜெபிக்கணும். துன்பத்துல பிரச்சனைகள்ல நீங்க பின்வாங்கிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, தைரியமா இருக்கணும். சில போராட்டங்கள் இருக்கணும். நிறைவா இருந்த காலம் ஒன்று, ஒன்றும் இல்லாத காலம் ஒன்று, குறைவாய் இருக்கிற காலம் ஒன்று, மனதில் பெரிய போராட்டங்கள் போய்கொண்டிருக்கிற காலம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சோதனையின் காலம். அப்படிப்பட்ட காலத்தை யோபு சந்தித்த போது அவன் மனதில பலவிதமான அதாவது விரக்தி அடைந்து பலவிதமான காரியங்களை சொன்னான். ஆனால் இடையே சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் இந்த சரீரம் முதலாக அழுகி போனாலும் இந்த கண்களால் அவரை நான் காண்பேன் என்று தேவனை நோக்கி அவன் மகிமைப்படுத்தின காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கணும், என்ன துன்பம் வந்தாலும் நான் இயேசுவையே தொழுது கொள்வேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சர்ச்சில் வந்தா அப்படித்தான் உற்சாகம் வருது எல்லாருக்கும். ஆனா வாழ்க்கையில நம்ம அப்படியே நம்ம நிரூபித்தால் இது என் ஜனம் என்று
கர்த்தர் சொல்லுவார் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பைபிள்ல வசனம் என்ன வாஸ்தவம்? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. என் ஜனங்கள்னா யாரு? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இது மிக முக்கியமானது. எல்லாரும் ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுப்போம். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிற இடத்தில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நான் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை. என் ஜனம் என்று நீர் ஒரு கூட்டத்தை சொல்லுகிறீரே, அதிலே நான் இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையில உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்காக நான் வெறுக்க வேண்டிய காரியங்களை சீ என்று வெறுத்து விடுவேன். நான் அகற்ற வேண்டியதை அகற்றி விடுவேன். என் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய நியாயங்களை நான் கை கொண்டு ஆண்டவரே, நீர் எனக்கு வைத்திருக்கிற எல்லா பிரமாணங்களின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுத்து, என்னில் இருக்கிற இந்த கல்லான பிடிவாதமான முரட்டுத்தனமான என்னுடைய குணங்களை என்னை விட்டு நீர் எடுத்து போட்டு எனக்கு ஆண்டவரே ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சாஃப்ட் ஹார்ட் எனக்கு நீ தருவேன்னு சொல்லி இருக்கிறீர். அல்லேலூயா. என்னை அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் வாயை திறந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் பிடிவாதமாய் இருக்க மாட்டேன், நான் முரட்டுத்தனமாய் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் ஆண்டவரே மென்மையான இருதயம், சதையான இருதயத்தை என்னில் வைத்திருக்கிற உம்முடைய மகனாக நான் இருப்பேன் என்று ஆண்டவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் வாழ்க்கையிலே தினந்தோறும் நான் உம்மால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒப்பு கொடுங்க எல்லாரும். தினந்தோறும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். என்னை நான் நீதிமான் என்று நான் ஆண்டவரை எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். நான் உம்முடைய சமூகத்துல ஆண்டவரை எல்லாருக்கும் முன்னால நான் பெரிய உத்தமன், நான் பெரிய விசுவாசி, நீதிமான்னு சொல்ல மாட்டேன். அந்த பரிசேனை போல நான் ஜெபிக்க மாட்டேன். பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று என்னை தாழ்த்தி தினந்தோறும் என் பாவங்களை அறிக்கை செய்து, சொல்லுங்க, தினந்தோறும் என் பாவங்களை அறிக்கை செய்து உம்முடைய மன்னிப்பை பெற்று நான் ஆண்டவரே, நீர் என்னை கழுவி சுத்திகரிக்கிற அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மகளாய் நான் இருப்பேன். அப்பொழுது நான் உம்முடைய ஜனமாய் இருப்பேன். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சுத்திகரிக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல ஆண்டவரே, என்னை நீர் அப்படி சுத்திகரித்து என்னை மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை ஒவ்வொரு வாரமும் எங்களோட நீர் உம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறீர். எத்தனை பேர் சொல்வீர்கள், ஆண்டவரே, என்னோட பேசுகிறீர், உம்முடைய சத்தத்தை நான் கேட்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்டு நீர் என்னை என்ன செய்ய சொன்னீரோ அதையே செய்ய. அல்லேலூயா. நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனங்களா இருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எங்களோட பேசின காரியங்கள், எங்களுடைய பேசின காரியங்களை அப்படியே நாங்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்க அபியாசப்படுத்திக் கொள்வோம். உம்முடைய ஜனமா இருக்க எங்களை ஆசீர்வதியும். எல்லாம் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என்ன சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனை, பொன்னை போல புடமிட்டாலும், வெள்ளியை போல உருக்கினாலும், என்ன சோதனை வந்தாலும், இயேசுவே உம்மை தொழுது கொள்ளுவேன், உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். எத்தனை பேர் சொல்வீர்கள்? அல்லேலூயா. என்ன உபத்திரம் வந்தாலும், யார் மூலம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், இயேசுவே உம்மை தொழுது கொள்ளுவேன் என்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இப்படிப்பட்ட நிலைத்திருக்கிற ஜனத்தை பார்த்து இது என் ஜனம் என்று சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட நிலையில நீர் என்று என்னை ஆசீர்வதிக்க வேணும். அல்லேலூயா. நான் அவருடைய மகள் தான், நான் அவருடைய மகன் தான் என்று நம்மை தைரியமாய் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். எத்தனை பேர் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள்? எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். நான் உம்முடைய பிள்ளையப்பா, நான் உடைய மகள். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, என் மகனே, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் எந்த மனுஷன் முன்னாலையும், யார் முன்னாலையும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை வெட்கப்பட்டு போக நான் விடுவதில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன்.
உன்னை சுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் சுத்தம் பண்ணுவேன். உனக்கு மென்மையான இருதயத்தை கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதித்து என் வழியிலே நடத்தி உன்னை என் ஜனமாக நான் வைத்து கொள்வேன். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ வெட்கப்பட மாட்டாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் கர்த்தர் உன்னை வெட்கமடைய விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு சில துன்பத்தினூட நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாய், ஒரு சில போராட்டங்களினூட கடந்து போய் கொண்டிருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் இயேசு உன்னை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, என் ஜனமே, அல்லேலூயா, நீ ஒரு போதும் ஒரு நாளும் எந்த நேரத்திலையும் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். அல்லேலூயா. எந்த பெரிய ராஜாக்கள் முன்னிலையிலும் சரி, எவ்வளவு பெரிய மனுஷர் முன்னிலையிலும் சரி, பெரிய பலசாலிகள் முன்னிலையிலும் சரி, கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவர் அப்படி செய்வார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். சில துன்பங்கள் உனக்கு வந்திருக்கிறது, சில பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்கிறது. நீ புடமிடப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னை ஆண்டவர் ஒருவேளை உருக்கி கொண்டிருக்கிறார். நீ புடமிடப்படுகிற நாளில் இருக்கிறாய். கவலைப்படாதே. அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், கர்த்தர் என்னை புடமிட்ட பின்பு நான் சுத்த பொன்னாய் மாறுவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு வந்திருக்கிற இந்த புடமிடுதல், உனக்கு வந்திருக்கிற இந்த உருக்குதல், இந்த உருக்குதல் நொறுக்குதல், உனக்கு வந்திருக்கிற இந்த சூழ்நிலை உன்னை மிகப்பெரிய மனுஷனாய் உயர்த்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு. நீ வெட்கமடைய இல்லை, வெட்கமடைய இல்லை. ஆண்டவர் ஒருபோதும் நீ வெட்கமடைய விடமாட்டார், விடமாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரே, எங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நிச்சயமாய் வெட்கமடைய நீர் விட மாட்டீர். யாரும் எங்களை பார்த்து பரிகாசம் செய்ய, எங்களை பார்த்து ஆண்டவரே அபத்தமான வார்த்தைகளை பேச, யாருக்கு முன்னாலே நாங்கள் தலை குனிந்து வெட்கப்பட்டு இருக்க எங்களை விடாத தேவன் எங்களுக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே குற்றம் குறைகள் இருந்தாலும் கழுவி கழுவி சுத்திகரித்து எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி எங்களை நீர் ஆண்டவரே பிரகாசிக்க செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படியே நீர் செய்வீராக. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு உம்முடைய மக்களுக்கு நீர் கொடுத்திருக்க ஸ்தோத்திரம். வெட்கப்படும்படியான ஒரு சந்தர்ப்பம் வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டவர் கூட நின்று அதை தடுத்து நிறுத்தி ஜெயமாக முடிய பண்ணுகிற கர்த்தர், வெற்றியாக மாற்றுகிறவர், உயர்வாக மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாரும் சொன்னாங்க, இவன் சொப்பனை எப்படி பலிக்கும் பார்ப்போம். ஒளிஞ்சான், ஒளிஞ்சான். கொல்லணும் தான் நினைச்சோம். சரி, இஸ்மவேலர் கையில் கொடுத்துட்டோம். எங்க போறானோ இவன் நிச்சயமா ஒண்ணுமில்லாம போயிடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை வெட்கம் அடையும்படி, அவன் தலை குனியும்படி, அவன் தோல்வி அடையும்படி கிரியை செய்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. பிள்ளைகளே, அவர் சொன்னாரு, என் பிள்ளைகள், என் ஜனங்கள், என் மகன் யோசேப்பு, என் மகன் உன் பேர் போட்டுக்க, என் மகள் உன் பேரை போட்டுக்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒருபோதும் வெட்கம் அடைய விட மாட்டேன். அநியாயமான ஒரு குற்றச்சாட்டு அவன் மேல் சுமத்தப்பட்டாலும் ஆண்டவர் அல்லேலூயா கூடவே இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்தாலும் ஆண்டவர் யோசேப்பை உருக்கினார், அவனை புடமிட்டார். அவனுக்கு பலவிதமான சூழ்நிலை வந்தது. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அவனை கர்த்தர் வெட்கம் அடைய விடவில்லை. அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் நிச்சயமாய் எங்களை வெட்கம் அடைய விட மாட்டார்.
நாங்கள் குடியிருக்கும் ஜனங்கள் மத்தியிலே, நாங்கள் வாழும் இந்த இந்திய தேசத்தில் கிறிஸ்தவ மக்களாகிய நாங்கள் இந்த இந்தியாவிலே வெட்கமடைப்பட்டு போவதில்லை, தலை குனிந்து போவதில்லை, நாங்கள் தோற்று போவதில்லை. எங்களை ஆண்டவரே வெட்கமடைய விடாத எங்கள் சர்வ வல்லமையுள்ள இயேசு எங்களோடு இருந்து எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய ஜனமாக எங்களை நிலைநிறுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தங்கள் வீடுகளிலே தங்கள் வாழ்க்கையிலே போய் இந்த வசனத்தை மனதில் வைத்துக் கொண்டு உம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து மகிழ்ச்சியோடு பிரகாசமாய் வாழ கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் திரும்ப உம்முடைய பிள்ளைகளை நிறைவான ஆசீர்வாதத்தில் கட்டளையிடும். ஆண்டவரே, தங்களுடைய குடும்பத்தில், தங்களுடைய தொழில் காரியங்களில், தங்களுடைய மற்ற படிப்பு காரியங்களில், மற்ற எதிலேயும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே வெட்கத்தை கொடுக்கிறதில்லை. ஆகவே அந்த ஆசீர்வாதத்தோடு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் வெட்கப்பட மாட்டேன் என்ற அந்த வெற்றி எனக்கு உண்டு என்ற விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.